எவ்வளோ கிட்ட போகுதுல? ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயில், இது வந்து வாட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆயிலில் இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுனோன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட். அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் கலர் ஒவ்வொரு கலராக இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ஊற்றும். போதும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து இந்த தண்ணியில் இந்த மாதிரி நம்ம ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ஊற்றணும். அது அப்பள கலக்குனதை ஊற்றும் போது என் பையன் கீழே கொட்டிட்டு, அதனால் நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த நம்ம வந்து எப்போவுமே நமக்கு தெரியும், தண்ணியில் வந்து எண்ணெய் வந்து மிதக்க தான் செய்யும், மேலேயே ஃபில்டர் ஆயிரும். அப்போ எண்ணெய் மேலே நிற்கும் போது நம்ம ஊற்றுற ஃபுட் கலரும் ஒரு லிக்யூட் தான். அதனாலேயும் ரொம்ப நேரம் அந்த எண்ணெயில் வந்து நிற்க முடியாது, அந்த ஆயிலில் வந்து ரொம்ப நேரமாக நிற்க முடியாது. அதனால அது வந்து ஒவ்வொரு லேயராக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். அந்த மாதிரி இறங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபுட் கலர் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா 2 சொட்டு ஊற்றினா போதும். நிறைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வராது. 2 சொட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஈஸியாக சொல்லி கொடுத்தோன்னா அவங்களும் அந்த கான்செப்டை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Bye. Thank you.